குருவே சரணம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிருந்தாவனம் மந்த்ராலயத்தில் இருக்குது. மிருத்திகா பிருந்தாவனம், அதாவது மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 250 மீட்டர் தொலைவில் அந்த மந்த்ராலயம் போகும்போது வலதுபுறமாக இருக்கிற ஒரு பிருந்தாவனம். இது இந்தியாவின் முதல் மிருத்திகா பிருந்தாவனமாக திகழ்கிறது. அதாவது குருராஜர் மூல பிருந்தாவனத்தில் பிருந்தாவனம் பிரவேசமான பிறகு உருவான முதல் மிருத்திகா பிருந்தாவனம். இது அனுமந்திராலயம்னு சொல்லுவாங்க. நம்ம போகும்போது சில பேர் அந்த பிருந்தாவனத்தை பார்த்துருக்கலாம், சில பேர் கவனிக்காமலும் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக நம்ம மந்திராலயம் போகும் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த பிருந்தாவனத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஏன்னா ராயரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மிருத்திகா பிருந்தாவனத்தையும் பார்த்துட்டு வரணும். நம்ம மந்திராலயத்திலிருந்து நம்ம ரிட்டன் ஊருக்கு கிளம்பும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பணும் அப்படின்னா, ரயில்வே ஜங்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடு பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மிருத்திகா பிருந்தாவனம் இருக்குது. இதை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மூல மிருத்திகா பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டோமே, இங்கே மிருத்திகா பிருந்தாவனம் போகாட்டி என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்காம கண்டிப்பாக நம்ம இந்த பிருந்தாவனத்தையும் நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த பிருந்தாவனத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கும். அது வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர். இது மந்திராலயத்தோட நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு மடம். ஆக அடியேன் வேண்டுகோள், மந்திராலயம் போயிட்டு வரும் ஒவ்வொரு அன்பர்களும் கண்டிப்பாக இந்த பிருந்தாவனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மந்திராலயம் போயிட்டு வரும்போது தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த முறை போகும்போது உங்களுக்கு மேலும் தகவல்கள், என்னால் என்ன கூடுதலான தகவல் தர முடியுமோ அதை கண்டிப்பாக நாம் தரோம். அதுக்கிடையில் மந்திராலயம் போகிறவங்க பிருந்தாவனம், நீங்கள் இந்த மிருத்திகா பிருந்தாவனத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். குருவே சரணம்.